ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। மாசிலா மனம், தூய்மையான மனம், அப்பழுக்கற்ற மனம். அப்படி ஒரு மனம் எல்லாருக்கும் வேணும்னு ஆசை இருக்கு. எந்த மனம் அழுக்கில்லாமல் தூய்மையாக சுத்தமாக இருக்கிறதோ அந்த மனம் தெய்வத்திற்கு சமம். இறைவனுடைய மனமும், ஒருவேளை இறைவனுக்கு மனம் இருந்தால் அவருடைய மனம் நம்மளை மாதிரி அழுக்காக இருக்காது. அந்த தூய மனத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறத இன்னைய இந்த உரையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ மனித மனத்தை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இங்கிலீஷில் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜென்ரலாக நம்ம தமிழில் அதை உள்ளம்ங்கிறோம், சமஸ்கிருதத்தில் மனஸ். மனம் இருப்பதனால்தான் நமக்கு மனிதன்னே பேர். இந்த மன தூய்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி மனம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதில் அழுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அழுக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை தூய்மைப்படுத்த முடியும். இப்போ பார்க்குறாங்க, இந்த போர்டில் ஒரு அழுக்கு இருந்தது, இதை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தண்ணி போட்டு இது துணியை வச்சு நம்ம துடைச்சிட்டோம். ஒருவேளை இதில் எனாமல் பெயிண்டில் எழுத்தெல்லாம் எழுதியிருந்ததுன்னா தண்ணி போட்டு துடைச்சா அது போகாது. அப்போ இந்த அழுக்கை நீக்குங்கன்னு சொன்னால் அது எனாமல் சார், இது பண்ணாது, எனக்கு தின்னர் வேணும் அப்படின்னு அதை போட்டு துடைச்சா போயிடுச்சு. இந்த துணியில் கரை இருக்குது, இந்த கரையை போக்குறதுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன், இது சாதாரண வாஷில் முடியாது சார், ட்ரை வாஷ் தான் முடியும், இது பெட்ரோலில் தான் கரையும், பிளட் ஸ்டெயின்லாம் இருக்குது, சாம்பார் கரையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ முதல்ல அழுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நீக்குகின்ற முறை வேணும். பாரதியார் சொல்கிறாரு, மணின்னு சொல்லக்கூடிய ரத்தனங்கள் வைரம் போன்றதில் அழுக்கு இருந்ததுன்னா சாணம் பிடிச்சிடலாம். துணியில் அழுக்கு இருந்ததுன்னா அதுக்கு ஓவர்மண் போட்டு தேய்ச்சிக்கலாம். தோலில் அழுக்கு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சோப் நட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி நமக்கு சோப்பு இருக்குது, அதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம். மனசில் இருக்க அழுக்க நான் எப்படி ஐயா நீக்கிறது? அதுக்கு என்ன ஒரு க்ளீனிங் மெத்தட், அதுக்கு டிட்டர்ஜென்ட் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு மனசில் அழுக்குன்னா என்ன அது சொல்லுங்கள், அப்புறம் டிட்டர்ஜென்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாரதியார் கேட்குறார், மனம் வெளுக்க வழி இல்லையே கோதையே முத்து மாரியம்மா. மாரியம்மா, இந்த மனம் வெளுக்கிறதுக்கு ஒரு வழி எது இல்லையே அப்படிங்கிறார். அப்புறம் அவரே நிறைய மெத்தட்லாம் சொல்கிறார். முதல்ல அழுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், பொறாமை. ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளோட பொறாமை. அவங்க ஒரே வயிற்றில் பிறந்தாங்க, இருந்தாலும் கல்யாணம் ஆன பண்ணுங்க வெளியே இருந்து வந்த 2 பெண்கள் போட்டிக்கு காரணமாயிடுறாங்க. உங்கள் அண்ணன் சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் சம்பாதிக்கலையே, ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறதுலாம் உங்கள் அம்மா அப்பாட்ட கொடுத்துறீங்க, உங்கள் அண்ணன் அப்படி கொடுக்குற மாதிரி தெரியலையே, அவரே தான் வச்சுக்கிறாரு, அவர் 20,000 மாதம் தராரு, நீங்களும் 20,000 தரீங்க. அவருக்கு குடும்பத்தில் 2 குழந்தைங்க இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, மாமனார் எல்லாம் வராங்க, அதுக்கு மொத்தமே 20 தராரு. நம்மளுக்கு இன்னும் குழந்தையே இல்லை. அப்போ நீங்கள் எதுக்கு, நீங்கள் 2 பேருக்கு தானே, நீங்கள் 5,000 கொடுத்தா போதுமே அப்படின்லாம் கேட்குறாங்கன்னா அழுக்கு வந்துடுச்சு இல்லை? தூய்மையான சகோதரர்கள் ஒருத்தர் விட்டு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தனக்கு முந்தி அவன் படைக்கு போய் நின்று ஜெயிக்கிறவன்
அப்படிப்பட்ட இரத்த சம்பந்தங்கள் முறிஞ்சு போகுதே, இதுக்கு என்ன காரணம்? மனசில் ஒரு அழுக்கு வருது இல்லை? பார்ட்னர்கிட்ட பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல 2 பேர் பார்ட்னருங்கிறாங்க. லாபம் நஷ்டம் ரெண்டுத்தையும் சமமாக பிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது அவர் நஷ்டம் அதிகமாக காட்டி நிறைய பொருள் அவர் எடுத்துக்கிறாருன்னு தெரிய வரும் பொழுது இந்த துரோகம் நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ மனசில் அழுக்குன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? பொறாமை. அந்த பொறாமைனால துரோகம். இதில் ரொம்ப மோசமான அழுக்கு என்ன காரணம்னா ஆசை தான். ஆசை தான் பொறாமைக்கு காரணமாக இருக்குது. ஆசை தான் இன்னொரு பொருளை திருடணுங்கிற திருட்டுக்கு காரணமாக இருக்குது. ஆசை தான் வஞ்சகம் பண்ணுறதுக்கும் பொய் சொல்வதற்கும் காரணமாக இருக்குது. ஆசைங்கிறது என்ன? அது எப்படி அழுக்காகும்? ஆசைப்படுறது தப்பா அப்படின்னு. இப்போ ஆசை அழுக்கும் பண்ணோம், சுத்தமும் பண்ணும். எந்த ஆசை அழுக்கு பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஆசை சுத்தம் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுமா? சுத்தம் பண்ணுற ஆசையும் இருக்குது. ஆசை கெட்டது கிடையாது. அசுத்தம் தரக்கூடிய ஆசைகள் இருக்குது. அதைத்தான் இப்போ வரிசையாக சொன்னேன். என் குழந்தை மேலே ஆசை இருக்குது, என் தேசத்தின் மீது ஆசை இருக்குது, என் மொழியின் மீது ஆசை இருக்கிறது, என் மண்ணின் மீது ஆசை இருக்கிறது, இயற்கையின் மீது ஆசை இருக்குது, இறைவன் மீது இருக்குது ஆசை. அப்படிலாம் அது மனசை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆசையை நம்ம எங்கே வைக்கிறோம், எப்படி வைக்கிறோங்கிறது முக்கியம். இப்போ ஏற்கனவே நமக்கு இப்போ அழுக்காகி போச்சு. இந்த மனசை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பகவான் அதுக்கெல்லாம் சில மெத்தட் கொடுத்துருக்கிறார். அது பகவத்கீதையிலேருந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். சரி, மனசை சுத்தம் பண்ணிட்டு என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம். தட்டை சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க? சாப்பிட போகிறோம். அது மாதிரி மனசை சுத்தம் பண்ண பிறகு எதையோ சாப்பிட போகிறோம். அது பேரானந்தம்னு ஒன்று இருக்குது. குறைவில்லாத ஆனந்தம்னு ஒன்று இருக்குது. யாரையும் ஹிம்சைப்படுத்தாத ஆனந்தம். நிறைய பேர் ஆனந்தமாக இருப்பாங்க, ஆனால் 10 பேர் அதனால் துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க. 10 பேர் 50 பேர் 1000 பேரை துன்பப்படுத்தி ஆனந்தம் அனுபவிப்பாங்க. இது தூய ஆனந்தம், சொந்த ஆனந்தம், யார்கிட்டேருந்து வருது. ஹிம்சை இல்லாத ஆனந்தம், அகிம்சையான ஆனந்தம். அது எப்போ வரும்னா இந்த தூய்மையான மனசு கிடைக்கும். தூய்மையான மனசு வந்தாலே ஆனந்தம் வந்துருமானா முதல்ல க்ளீன் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். அந்த ஆனந்தத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டாம், அதுவே ஆனந்தம்னு கண்டுபிடிக்கும். அப்போ குருநாதர் சில உண்மைகளை அந்த மனசுக்கு கொடுப்பார். இந்த அழுக்கு இருக்கிற மனசுக்கு கொடுத்தோம்னா அது தப்பாக புரிஞ்சுக்கும். இந்த சுத்தமான மனசுக்கு சொன்னோம்னா அது நல்லா புரிஞ்சுக்கும். தியாகம் செய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பொறாமை பிடிச்சதும் ஆசை பிடிச்ச மனசுக்கு தியாகம் பண்ணுறது ஒத்துக்குமா? போயா நீ ஏன் உபதேசமா? நல்ல வாத்தியாரியா நீ? சம்பாதிக்கிற வழியை கொடுக்கறதுக்கு பட்டு நீ செலவு பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குற அப்படின்னு. அந்த மனசுக்கு நம்ம முடியாதில்ல. ஒரு மனசில் எப்போ அழுக்காறு போயிடுச்சோ, ஆசைகள் எல்லாமே நிறைவுக்கு நோக்கி போகுதோ, இறைவனை நோக்கி போகுதோ, அன்பு நோக்கி போகுதோ, குற்றம் கூறாத நிலையில் போகுதோ, அந்த மாதிரியா நான் குற்றம் செய்யாதவனாக இருக்கணும், பொய் பேசாதன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது, யாருக்கு இம்சை பண்ணாமல் வாழணுங்க ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறவங்ககிட்ட மனசில் ஆனந்தத்தை நான் வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். ஆனந்தத்தின் இருப்பிடத்தை காட்டி கொடுத்துருவேன். அந்த மனசு ஏற்றுக்கும். அப்போ சொல்லுவேன், தியாகம் தான்ப்பா பேரானந்தம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? தியாகம் பண்ண நஷ்டமில் தான் ஆகணும், செய்து பார் தெரியும். இப்போ குரு மேலே ஒரு நம்பிக்கையும், அந்த பேரானந்தத்தை, தடையில்லாத ஆனந்தத்தை, யாரும் மறுக்க முடியாத ஆனந்தத்தை, இரவல் வாங்காத ஆனந்தத்தை, இந்த சரீரமும் உள்ளமும் கொடுக்காத ஆனந்தத்தை, சரீரத்துலேருந்து கிடைச்சதில்லை இந்த ஆனந்தம். இந்த உடம்புக்கு கொடுக்குற சந்தோஷத்தில் வரல, இந்த மனசு கொடுக்குற புகழ் பெருமையினால் வரல, எல்லாத்தையும் தியாகம் பண்ணதுனால வந்தது. இந்த உடம்பு கொடுத்த பிச்சை இருக்கிறதெல்லாம் அந்த ஆனந்தத்தை நான் தியாகம் பண்ணிட்டேன். இந்த உள்ளத்துக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரம், அகங்காரம், ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் இருக்கிறத நான் தியாகம் இதைத்தான் தியாகம் பண்ண சொன்னேன் நான். இப்போ மன தூய்மை அடைஞ்சவனுக்கு இதை தாண்டா தியாகம் நான் சொன்னேன். இது பேர் தியாகம்னு பகவான் சொல்கிறார். இதுக்கு இன்னொரு பேர் விடருடா, அது பேர் சந்நியாசங்கிறார். தியாகம் வேற, சந்நியாசம் வேற இல்லை.
சர்வ தர்மான் பரித்தீஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டு விடுங்கிறார். என்ன தர்மம்? சரீர தர்மத்தை விடு, நான் சரீரன்னு சொல்லிட்டு இருக்கிறத விடு, இந்த உள்ளம் நானுன்னு சொல்றதையும் விடு, உள்ளே திருக்காக இருக்கக்கூடிய அறிவு மாத்திரமா இருக்கக்கூடிய நான் யாருன்னு கண்டுபிடிச்சுன்னா அது ஆனந்தமா இருக்கிறத நீ உணர்வாய் அப்படின்னு ஒரு முன்னுரையை வச்சு இப்போ ஒரு மன தூய்மைக்கு என்னென்ன சாதனம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில உண்மைகளை நான் சொல்றேன். இருக்கிறது ஒன்று தான், உள்ளந்தான் அழுகலை போகுது, உள்ளந்தான் இப்போ குளிக்கணும். அதுதான், இந்த உடம்பு தான் சகதியில் விழுந்தது, இந்த உடம்பு தான் கையை தேய்த்து குளிக்கணும், என்ன பண்ணுறது? அப்போ எந்த மனம் அழுக்காச்சு, எந்த மனம் க்ளீன் பண்ணுது? 2 மனமாக இருக்குது. 2 மனம் வேண்டும், அழுக்கடைய ஒன்று, குளிச்சு வைக்க ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? ஒரே மனம்தான். எந்த மனம் அழுக்கடைஞ்சு போச்சோ என்னைக்கா ஒரு நாள் இது அழுக்குன்னு தெரியும். மனதினுடைய அழுக்க அவன் அறிவு காட்டி கொடுக்கும், அவனை வாட்டும், மனசாட்சி வாட்டும். மனமே சாட்சியா நின்று உன் துரோகத்தை உனக்கு சொல்லும். ஏமாற்றி பிடுங்கிய காசில் நீ வந்து சொகுசாக இருக்கும் பொழுது கனவுலையும் நனவுலையும் நினைவு வந்து சொல்லும், என்றைக்கும் இது வந்து உனக்கு மாட்டிடும் அப்படின்னு. எப்பயோ ஒரு சமயத்தில் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிட்டு, ஜாதி பேரை மாற்றிட்டு, ஹையர் அத்தாரிட்டியை ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார். ஆனால் அது அந்த அந்த போஸ்ட் வந்து வேற ஒருத்தனுக்கு கிடச்சிருக்கணும். நீ ஒரு ஜாதி பேரை மாற்றி ஷெட்யூல்டு ட்ரைபு அப்படின்னு மாற்றிக்கிட்டார். இன்றைக்கி அவர் கலெக்டராக இருக்கிறார், சப் கலெக்டர்னு வச்சுக்கோங்க. அவர் ராத்திரி தூங்குவார்னு நினைக்கிறீங்களா? எங்கேயாவது பத்திரிகையில் போலி சான்றிதழ் கொடுத்தவர் கைது, அஸ்ஸாமில் ஒரு கலெக்டர் அப்படின்னு கேள்வி வந்தா அவனுக்கு அழுவதா சிரிப்பதா? நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்து கொண்டே அழுகிறேன். எல்லாரும் கலெக்டர் வந்துட்டார், கலெக்டர் வந்துட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் அழறேன். இதில் யாரோ ஒருத்தர் என்னை கைது பண்ணி வந்துடுவானோ, எங்கேயோ ஒருத்தர் இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துருவாங்களோ, ஏதோ ஒரு பழைய டீச்சர், டே நீ அப்படியா, நீ எவனாச்சு, நீ இந்த இடத்துல இருக்கிற என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னு கேட்டுட்டு வாரோ, நான் கொடுத்த மார்க் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கேயாவது தெரிஞ்சு வந்துடுமோ, ஒரிஜினல்ஸ் எங்கேயாவது யாராவது செக் பண்ணுவாங்களோ. எப்போ நீ புகழுக்கு வரையோ பணக்காரனாக கூட உனக்கு எதிரிகள் அதிகமாகிடுறாங்க. உன்னை இறக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. நீ எவ்வளோ மேலே ஏறுறியோ அந்த அளவுக்கு கூட்டங்களும் உன்னை இறக்கிறதுக்கு அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. நீ பள்ளத்துக்குள்ளே இருந்தினா யாரும் தூக்க மாட்டாங்க, ஆனால் கடைசியில் உன்னை பள்ளத்தை தள்ள முடியாது, பள்ளத்தில் தள்ளுறதுக்கு முடியாது, நீ பள்ளத்தில் இரு. இந்த மனதை, மனசாட்சியை காட்டி கொடுக்கும். இந்த மனசை ஏதோ சுத்தம் பண்ணி தான் ஆகணும். அவனை வாட்டத்திலேருந்து திரும்பி ஒரே ஒரு வழி, யார்கிட்ட சொல்லுவேன் இந்த வெக்க கேட? இது உள்ளம் என்பது ஆமை, வெளியில் வருவது பாதி, தேங்கி கிடைப்பது மீதி. அது எப்பொழுதும் ஊமை. யார்கிட்ட போய் சொல்லுவான் இந்த துன்பத்தை? நண்பர்கிட்ட சொன்னால் கூட நாளைக்கு இதே பயன்படுத்தி என்னை வந்து மாட்டி கொடுத்துட்டான்னு என்ன ஆகுது? இந்த உண்மை யார்கிட்ட சொல்லுவான்? யார்கிட்ட ஆறுதல் கேட்பான்? இந்த பயத்துக்கு என்ன மருந்து? மாத்திரைலாம் போட்டால் தூக்கம் வந்துருமா? வரவே வராது. தினமும் ஏதாவது ஒரு பத்திரிகையிலையோ அல்லது ஒரு மீடியா சேனல்லையோ இந்த மாதிரி தகவல் வர்றதெல்லாம் கேட்கும்போது வேற ஏதோ சம்மந்தம் இல்லாத இடத்துல ஒருத்தன் வந்து சிக்கி கொண்டான் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அவன் புழுவா துடிக்கிறான். இந்த உண்மையை யாருக்கும் சொல்லவும் முடியல, நிவாரணத்துக்கு வழியும் இல்லை. அந்த பணத்தை பார்க்கும்போதெல்லாம் பயமாக இருக்குது. இது எப்படியாவது ஒழிச்சா, நம் பணம் இருந்தால் தானே நம்மளை யாராவது காட்டி கொடுப்பான். நான் ஏழையாக இருந்தேன்னா என்னை யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டானே. அப்போ பணத்தை விடவும் கஷ்டமாக இருக்குது. அப்போ குருநாதர் சரணம், யாரா ஒருத்தர் இதுக்கு வழி இருக்குதான்னு கேட்பாங்களே, அந்த மனம் சுத்தம் பண்ண ஆசைப்படும். அப்போது தியாகங்கிறது தான் வேற வழி இல்லை. அதை நம்ம பார்ப்போம். இப்போ இறைவனோட மனமோ மனிதனோட மனமோ கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் சுத்தமடைஞ்சால் நாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் வாழ்பவன், மன தூய்மையோடு வாழ்பவன் தேவலோகத்தில் வைக்கப்படும்னு சொல்கிறார் வள்ளுவர்.
அவர் தேவலோகத்திற்கு சமம், பூமியில் இருந்தால் கூட. தேவர்களுக்கு கிடைக்காத ஒரு பேர் அமைதியும் மனசாட்சிக்கு புறம்பாக இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவனுக்கு பயம் எங்கே இருக்குது? பயம் எங்கேருந்து வருது? மனசாட்சி தான் பயப்படுது. பயப்படுறது வெளியேந்து ஒருத்தர் யாரும் இல்லை. இப்போ நான் பார்க்குறேங்க, இந்த அழகிய பொம்மை அழகாதார் லட்சணமாக லட்சுமிகரமாக இருக்கு. இது மண்ணால் ஆனது. மண்ணே பொம்மை ஆயிடுச்சா? இந்த பொம்மைக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் மண், காரியம் பொம்மை. இந்த பொம்மை செய்வதற்கு முன்னாடி என்னவா இருந்தது? மண்ணாக இருந்தது. இப்போ மண்ணா இல்லையா? இப்பவும் மண்ணாக தான் இருக்குது. இது உடச்சி பொடியாகிட்டேன்னா மண். மண் முக்காலத்திலும் இருக்கிறது. நடுவில் பொம்மை தோன்றி மறையுது. இது தோன்றி மறைகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பொம்மைக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க சார் அப்படின்னு கேட்டோம்னா, நான் மண் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறோம். சரிங்க, இன்னொரு பொருள் எடுக்கிறோம். இது என்ன மெட்டீரியல் சார் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் பிளாஸ்டிக்னுபாங்க, பெர்ஸ்பெக்ஷனுங்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து கிளாஸு, பிரிட்டில், உடஞ்சிடும். சில சமயம் குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கூட இப்படி தான் இருக்கும். குவாட்ஸ், வைரம் கூட இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம எதனால் ஆகப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஒருவேளை இது வைரமாக இருந்தது, இந்த மாதிரி வைரம் எல்லாம் இங்கே வச்சுருக்க மாட்டோம். நினச்சிங்க எதனால் ஆகப்பட்டதுன்னு கேட்குறோம். வைரத்துக்கு நான் என்ன சொல்வீங்க? உங்களுக்கு யாராவது தெரியுமா வைரம் எதனால் ஆகப்பட்டதுன்னு? கரி. சாமி சொல்கிறாங்க கரி, காந்தி சொல்கிறார் கரி, அடுப்பு கரி. அது அனாதிகாலமாக பூமியில் புதைஞ்சி அழுத்தத்தில் அது வைரம் ஆயிடுச்சு. சரி, எது பார்த்தாலும் எதனால் ஆகப்பட்டது, என்ன மெட்டீரியல் சார்னு கேட்குறோம். அப்புறம் நம்ம இவர் சரவணன்கிட்ட போய் இந்த கொடுக்குறோம், என்ன மெட்டீரியல் சார்னு. இது பட்டு சார். இது பட்டு இல்லை, அவர் சொல்லிவிடுவார். இது என்ன பட்டு சார் அப்படின்னு கேட்குறோம். இது சைனா பட்டாக இருக்கலாம், அல்லது நார்த்லேயோ கர்நாடகாவிலேருந்து வர பட்டாக இருக்கலாம், வாழை மரத்துலேருந்து ஒரு எடுத்த பட்டாக இருக்கலாம். அவர் சொல்லிடுவார். இப்போ எந்த பொருளையும் எதையும் பார்த்தாலுமே எந்த பொருளால் ஆனது, என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறோம். சரி, இந்த பொம்மைக்கு மெட்டீரியல் முக்கியமாக தேவைப்படுது. அப்போ மெட்டீரியல் மட்டும் அந்த பொம்மை வந்துடுமா? பொம்மை செய்கிறவன் வேணும் இல்லையா? அப்போ அவனும் ஒரு காரணம் இல்லை. அப்போ இந்த பொம்மைக்கு அவன் என்ன காரணம்? பொம்மைக்கு மெட்டீரியல் காரணம் மண். பொம்மையினுடைய ஷேப்பு இந்த மாதிரியான முகஜாடைகள்லாம் வர்றதுக்கு காரணம் மண் கிடையாது. யாரோ ஒருத்தன், அவன் பேர் அறிவு காரணங்கிறான். இதை செய்த பொம்மை செய்தவன் சித்திரக்காரா. அவன் சித்திரக்காரா சொல்லாமா பேர்? யாரோ சித்திரம் செய்கிறவன் தான் இந்த சிற்பி இதை செய்கிறான். இதில் பொம்மையில் மண்ணும் இருக்குது, சித்திரம் செய்தவனுடைய அறிவும் இருக்குது. என்ன அறிவு பாடுறா சொல்கிறல்ல. இதுக்கு அறிவை கொடுத்தவன் யார், இது பொருளை கொடுத்தவன் யார் அப்படின்னு பார்க்குறோம். இதைத்தான் நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் மண்ணை உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். இதை செய்தவனை வந்து இன்டலெக்சுவல் காஸ், இன்டெலிஜென்ட் காஸ், எஃபிஷியன்ட் காஸ் அப்படின்னு சொல்கிறோம். 2 காசு இருந்தால் தான் சிருஷ்டியே உண்டாகும். சரி, மண் கிடக்குது, களிமண். இந்த பொம்மை மண்ணில் வரணும்னா முதல்ல குயவன்கிட்ட இருக்கணும் இல்லை? இந்த பொம்மையினுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா இந்த வஸ்திரத்தினுடைய நிறம், இந்த வஸ்திரத்தினுடைய சுருக்கங்கள், அவருடைய கை அழகம் எல்லாமே சிருஷ்டி செய்த அந்த குயவனிடம், அந்த பொம்மைக்காரன்கிட்ட எப்படி இருந்திருக்கும்? அறிவில் தான் இருந்திருக்கும், அறிவாக இருந்திருக்கும். அந்த அறிவை நீங்கள் பார்க்க முடியுமா? அவன் பார்ப்பான், அப்படி பார்க்குறான். அடுத்து இந்த பொம்மை செய்யலாமா அப்படின்னு. அப்போ யாருக்கிட்ட அவன் பார்க்குறான்? அவங்களே அவன் பார்க்குறான். அவனுடைய இந்த பொம்மையினுடைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது இல்லையா, அதை நம்ம வந்து தகவல் அப்படின்னு சொல்லுவோம். தகவல், இன்ஃபர்மேஷன். இந்த பொம்மைகள் ஒரே ஆள் தான் செய்தான்னா இந்த 3னுடைய இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட தான் இருக்குது. இது போய் கேட்குது, நான் இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணங்க அப்படின்னு கேட்டோம்னா,
இந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கிறத இப்போ மண்ணுக்கிட்ட கேட்க முடியாது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. என்ன ஏன் கேட்குறீங்க? இதை கேட்குறாங்க. அம்மா நான் ஏம்மா இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்குது. இது இன்ஃபர்மேஷன் யார் இருந்தோ அவங்கள தான் கேட்கணும். நீ ஏம்மா இப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, யாருக்கிட்டேயோ இன்ஃபர்மேஷன் இருக்குதுங்கிறோம். இன்ஃபர்மேஷன்னா தமிழில் நான் சொல்லலை, இங்கிலீஷில் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அது பேர் தகவல் இல்லது டேட்டா. அதுவும் இங்கிலீஷ் தான். தகவல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சூசகம் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்கிறாங்க. சூசகம் நம்ம தகவல்னு வச்சுக்கோ. இந்த பொம்மைகள் எல்லாம் உங்கள் முன்னாடி காட்டினேன்னா யாரோ ஒரு பொம்மையை செய்தவன்கிட்ட தான் இந்த தகவல் இருக்குது. இந்த இந்த பொருளெல்லாம் அழிஞ்சு போனால் கூட மறுபடியும் அவன் மண்ணிலேருந்து சிருஷ்டி பண்ணிவிடுவான். ஏன்? தகவல் தான் முக்கியம். மண் ரெண்டாம் பட்சம்தான். ஒரு மண் கிடைக்கலன்னா பிளாஸ்டிக்கில் செய்கிறான், இது கிடைக்கலன்னா பேப்பரில் வரைகிறான். தகவல் ரொம்ப முக்கியம் இல்லை? நான் இந்த மாதிரி உடம்பு இருப்பதற்கும் 5 வயசில் ஒரு உடம்பு, 10 வயசில் ஒரு உடம்பு, இந்த 74 வயசில் ஒரு உடம்பு. இந்த உடம்புக்கு எங்கேருந்து வந்தது? தாய் வயிற்றில் இருந்து. தாய் வயிற்றில் நான் இருக்கும் பொழுது நான் எவ்வளோ பெருசாக இருந்தேன்? ஒரு சின்ன உருண்டை, ஒரு பூந்தி சைஸுன்னு சொல்லுவேன்னா, ஏதோ மைக்ரோசாஃப்டில் தான் பார்க்குறாங்க. ஒரு ஜெல்லி பீன் மாதிரி குட்டியாக உருண்டையாக இருந்தேன். அதில் என் தலையங்கால வால் ஒன்றுமே இல்லையே. ஒருவேளை என்னோடய சகோதரர்கள் அல்லது நீங்கள்லாம் கூட அந்த ஜெல்லி பீன் சைஸில் ஒரு பெட்ரி டிஷ்ஷில் கொண்டாந்து காமிச்சேன்னா, இதில் நான் இது நீங்கன்னு காட்ட முடியுமா? ஊற வச்ச ஜவ்வரிசி மாதிரி இருக்கும். பாயாசத்தில் பார்த்துருப்பீங்க, அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஐவி சென்டர்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே அவங்க பார்த்தோம்னா அதை இன்ஜெக்ஷன் பண்ணுறது அதில் தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க? தகவலை தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. தப்பாக தகவலை போட்டோம்னா உள்ள எப்படி பிறக்கும்? கேஸ் போட்டுருவான். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒத்து வரலை, இது வேறு யார்தோ நீங்கள் கொடுத்துட்டீங்க சொல்லுவான்ல. அப்போது தாய் தந்தை அவங்க தகவலை தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து இன்ஃபர்மேஷனும் தகவலும் சேகரிக்கப்பட்டு அது விந்து ரூபமாக ஒரு பேக்கேஜில் போகுது. தாய் தன் உடம்பில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் அவருடைய கூந்தல், அவருடைய தோல், கண்ணின் நிறம், விரலின் அழகு, நகங்கள், அவருடைய ஜீரணிக்கும் சக்தி, இன்சுலின் ப்ரொடக்ஷன், எனர்ஜி, பேசும் தன்மை, என்னென்ன அவங்களுக்கு முடியுமோ அத்தனையுமே அப்படியே அச்சசல் அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறாயா. இவன் அம்மா பொம்பளை, இவங்க ஆம்பளை, ஆனால் அப்படியே இருக்கா. நெத்தியை பாரு அம்மா, கன்னத்தை பார்த்தா தான் அவங்க பாட்டி மாதிரி இருக்குது. ஏன்னா பாட்டி அம்மா வழியாக வர்றாங்க. எல்லாமே சந்ததி சந்ததியாக சிருஷ்டிக்கு என்ன தேவைப்படுது? எல்லாம் நீங்கள்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுது? தகவல் தேவைப்படுது. அம்மா அப்பா தகவல் கொடுத்ததோடு சரி. சரி, அம்மாவுக்கு தகவல் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அறிவானா? அவங்கள அவங்க அம்மா அப்பா கொடுத்த தகவலில் வந்தாங்க. அப்போது முதல் தகவல் எங்கே இருந்தது? எங்கன்னு யாரை சொல்ல முடியும்? இப்போ கேட்குறான், இந்த பொருளுக்கே ஒரு தகவல் வேணும்னா இந்த கட்டடம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. அப்போ நிர்மல்ஜி, நம்முடைய காந்திஜி, அவங்க 2 பேருடைய மனசில் தான் தகவலாக இருந்தது. தகவலாக இருந்தது அப்படியே போயிடுச்சா? அது பொருளாக வெளியே வந்துடுச்சு. மெட்டீரியல், தகவல் பயன்படுத்தினாங்க, மெட்டீரியல் கொண்டாந்து சேர்த்தாங்க, இது உண்டாயிடுச்சு. அப்போ எல்லாமே படைக்கப்படும் முன் தகவலாக தான் இருக்கணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? இப்போ கேட்குறேன், இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை மெட்டீரியல் இருக்குது, என்னென்ன ஷேப் இருக்குது? சூரியன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுக்கே ஒரு பெரிய நிறைய. இப்போ நமக்கு சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தார், சூரியனை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணார், நோபல் பரிசு கொடுத்தாங்க 1980. 1930 செய்த ஆராய்ச்சிக்கு 80 கொடுக்குறாங்க. இந்திய நாட்டு பிரஜைனாலே நோபல் பரிசுகள் தெரியறதில்ல. அவர் சொல்லி வச்சது அன்னைக்கு, நிரூபித்தது 80. கருந்தூளையை பற்றி சொல்கிறார். இந்த சூரியன் ஒரு காலத்தில்
வலம் இழந்து கிழவனாகி சக்தி இழந்து தன்னுடைய ஈர்ப்பு சக்தியிலேயே தானே சுருங்கி கண்ணங்கரேல் என்று இருட்டாக மாறி அளவற்ற எடை எடுக்கக்கூடியதும் அளவற்ற அங்கே காலமும் பொருளும் எல்லாமே சிங்குலாரிட்டின்னு சொல்லக்கூடிய இது எதிர்ந்து பிரித்தறிய முடியாமல் காலமும் மறைந்து இன்ஃபினிட், காலம் எல்லை இல்லாமல் போச்சு, எடை எல்லை இல்லாமல் போச்சு, ஈர்ப்பு சக்தி எல்லை இல்லாமல், எல்லையில்லா ஈர்ப்பு சக்தி இருக்குமா, எல்லையில்லா எடை இருக்குமா? அது எங்கே இருக்குதுன்னா அங்கே ஒரு பொருளையும் காட்ட முடியல. அப்போது அது சிங்குலாரிட்டின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி ஆகும் அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி லெமைத்தர்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் இவர் கலக்கு போட்டு சொன்னார், இந்த சூரியன் கருந்துளை ஆகும், இந்த சூரியன் நியூட்ரான் ஸ்டார் ஆகும், இந்த சூரியன் வெடிச்சு சிதறம்னு அப்படின்ட்டு சூரியனுடைய தலைவிதியை எழுதி வச்சார். அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்போ சூரியனை பற்றிய தகவல் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. பூமியை பற்றி தகவல் எடுத்துக்கிட்டோம்னா ஜியாலஜிஸ்ட்டுக்கிட்ட போகணும். பூமியினுடைய ஓடு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. பூமி 12,000 கிலோமீட்டர் குறுக்களவு. மையத்துக்கு போகிறது 6,000 கிலோமீட்டர் உள்ளே போகணும். 6,000 கிலோமீட்டர் அவ்வளோ ஆழத்தில் மையம் இருக்குது. நாம் வாழற அந்த மண், இந்த போர்வெல் போடுற அந்த தொலை போடுற இடமெல்லாம் ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஒரு ஊசி எடுத்து மேலே இருக்கிற தோலில் கூட குத்தலை. அவ்வளோதான் நம்ம இது வரைக்கும் தொலை போட்டிருக்கிறோம். இன்னும் பூமிக்கு ஆழத்தில் அவ்வளோ இருக்குது. அது மேலே இருக்கிற ஓடு ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டருக்கு மேலே இல்லைங்க. அதுக்கப்புறம் அது கோருன்னு சொல்லக்கூடிய மையம் இருக்குது. அதுக்கு மேலே மேண்டல்னு ஒன்று இருக்குது. அப்போ கோருன்னு சொல்லக்கூடிய ஒரு கொட்டை, மேண்டல்னு சொல்லக்கூடிய சதை, அதுக்கப்புறம் தோலுன்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய டெரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொட்டையில் கோரில் என்னங்க இருக்கும் அப்படின்னு அதுக்குலாம் சொல்கிறாங்க, அது அயனாக இருக்கலாம் அப்படின்னு. சரி, இவ்வளோ ஹீட் அங்கேருந்து வருதே அப்படின்னு சொல்லி பூமிக்கு உள்ளே போக போக எப்படி இருக்கும்? போட முடியுமா? நீங்கள் எந்த துறப்பணம் எடுத்து எந்த ஆகர் எடுத்து நீங்கள் தொலை போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு கீழே போயிட்டிங்கன்னா அது வாழைப்பழம் மாதிரி குறைஞ்சிடும். அங்கே டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இருக்குது. ஜியோ தெர்மல் எனர்ஜி. அந்த டெம்பரேச்சர் மட்டும் எடுத்துட்டோம்னா பூமியில் கரண்ட் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு எந்த எனர்ஜியும் தேவையில்லை. அவ்வளோ எனர்ஜி உள்ளே இருக்குது. இப்போ பூமியினுடைய உள்புறத்தில் இவ்வளோ விஷயம், இவ்வளோ ஹீட் வருது. எங்கேருந்து வருதுன்னா அது அத்தனை அணுகுண்டு. உள்ள யுரேனியம் ஃபிஷன் ஆகிட்டு இருக்குது. நம்ம அணுகுண்டு மேலே உட்காந்துட்டு இருக்கிறோம், வெடிக்கவே மாட்டேங்குது. கண்ட்ரோல்டு ஃபிஷன். அதை தான் நம்ம காப்பி அடித்து அணு உலையை செய்கிறோம். பாருங்கள் எவ்வளோ தகவல் இருக்குது. இப்போ இதெல்லாம் சிருஷ்டி பண்ணானே கடவுள், அவங்ககிட்ட இந்த தகவலாம் இருந்திருக்கணும் இல்லை? நான் கொஞ்ச நேரத்தில் பூமியை பற்றி இவ்வளோ சொன்னேன், சூரியனை பற்றி சந்திரசேகர் சொன்னார். நான் சொன்னது சொல்பம், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் உடம்பை பற்றி எவ்வளோ இருக்கு? எல்லாமே தகவலில் தான் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியே இறைவனுடைய அறிவு. அவருடைய எப்படி இருந்தது? இதெல்லாம் தகவல் ரூபமாக இருக்கிறது. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. இதெல்லாம் அவனுடைய இன்ஃபர்மேஷன். இன்னாருக்கு இன்னார் என்று, இவனுக்கு அம்மா அப்பா இவன் தான், இன்னாருக்கு இப்படி என்று, இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது இல்லையா? டேட்டா ப்ரிசர்வேஷன், கரப்ஷன் வரக்கூடாது, மெமரி லாஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் டேட்டாவில் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது. எனக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கொடுத்துட முடியாது. நான் புண்ணியம் பண்ணால் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டாரு, அவன் செய்த பாவத்தை என் கணக்கில் வச்சுட்டாரு. இதெல்லாம் கணக்கு அவருடைய புக் கீப்பிங் அது மாதிரி யாருமே கிடையாது. அப்போ இறைவனை நீங்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அறிவு பெட்டகம் இல்லையா? அவர் பேர் சர்வஜன், முற்றறிவு. அவர்கிட்ட தூளி கூட அறியாமை கிடையாது. அந்த அறிவை கொண்டு தான் இதெல்லாம் படைச்சார். அந்த அறிவு இருக்கு இல்லையா, அதை நம்ம மனஸ் அப்படின்னு பேர் வைப்போம். அது இறைவனுடைய மனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த மனதை கொண்டு அவர் எப்படி படைச்சிருப்பார் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனசை கொண்டு எப்படி படைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பொம்மையை செய்வதற்கு என்கிட்ட ஒரு மனசு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு களிமண்ணை இந்த சைஸ் எடுத்துக்கிறேன், அதை ஒரு உருட்டி இந்த ஷேப்பை பண்ணிக்கிறேன். அப்புறம் இது பீடத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப்பை மேலே கொண்டு வந்துடுறேன். அப்புறம் அடிஷன் டெலீஷன் கொஞ்சம் சுரண்டி எடுத்துடுறேன்,
வழுக்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன். எல்லா தகவலும் என்கிட்ட இருக்குது. இது ஒட்டுமொத்த பொம்மையினுடைய தகவல் என்கிட்ட இருக்குது. அந்த முழுமை அடைந்த உடனே போதும்னு வச்சிடுறேன். இப்போது என்னுடைய மனம், உங்களுடைய மனம் எதையாவது உற்பத்தி பண்ணணும்னா அது சிந்திக்கணும். தன் நினைவிலிருந்து அந்த பொருளை வெளியே கொண்டு வரணும். ஒரு ஓவியம் வரையணுன்னாலும், ஒரு கவிதை எழுதணுன்னாலும், ஒரு கட்டுரை எழுதினாலும், ஒரு லீவ் லெட்டர் எழுதணுன்னா கூட, ஒரு பத்திரிக்கை எழுதணும், கல்யாண பத்திரிக்கை, அது கூட நமக்கு ஏதாவது உள்ளேருந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போல்லாம் ஏஐன்னு சொல்லி மாடல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் இன்விடேஷனாக, லீவ் லெட்டராக, இல்லை அப்ளிகேஷன் போடணுமா, அதுக்கெல்லாம் ஃபார்மேட் வச்சுருக்கேன். போட்ட டேட்டா கூட அது ஃபில்அப் பண்ணி கொடுத்துரு. அது கூட நமக்கு செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அப்போ இன்டெலிஜென்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, திட்டமிடுதல். அந்த திட்டத்தை வரைபடமாக உள்ளே வச்சிருக்கிறது. சரிங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் நாம் ஒரு பேர் கொடுப்போமா? அதை எண்ணம்னு கொடுப்போம். எண்ணங்கள். எண்ணம் தான் உங்ககிட்டேருந்து மனமாக வெளிவருது. மனம் முழுக்க முழுக்க எண்ணத்தினுடைய தொகுதி தான். அந்த எண்ண குவியல் என்ன எண்ணெயாக வச்சுருக்குது. நீங்கள் என்கிட்டேருந்து ரொம்ப மாறிபட்டிருக்கீங்க, இவர் வேறமாக இருக்கிறான்னா உங்களுடைய எண்ணம் தான். உங்கள் டேட்டா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் நீங்கன்னு அடையாளம் காட்டுது. என்னிடம் இருக்கிற மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் அதனுடைய நினைவுகளும் டேட்டா, அந்த தகவலும் தான் என்ன வச்சிருக்குது. இந்த தகவல் என்னிடம் இருந்து எப்படி வெளிவருது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக சில வேறுபாடுகளை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நானும் சிருஷ்டி செய்ய போகிறேன், இறைவனும் சிருஷ்டி செய்ய போகிறார் பக்கத்துலேயே. அவர் எப்படி பண்ணுறாரு, நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது மனிதன், இது இறைவன். நம்முடைய எண்ணங்கள், இவருக்கும் எண்ணங்கள் இருக்கு. இது நினைவுன்னு வச்சுக்கோ. இதுவும் நினைவு. இது இறைவனுடைய நினைவு, இது என்னுடைய நினைவு. அவர் சிருஷ்டி பண்ணணும்னா எண்ணங்கள்லேருந்து, நினைவுலேருந்து எண்ணங்களை எடுத்து சிருஷ்டி பண்ணுறார். என்னுடைய நினைவிலிருந்து எண்ணங்களை பிறப்பிக்கிறேன். எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். வரிசையாக தானே வருது. ஒரே சமயத்தில் எல்லா எண்ணம் வந்துடுமா? இந்த கட்டடத்தை எப்படி செய்யணும்னு சொன்னோம்னா, முதல்ல என்ன பண்ணுவோம், தரையை தான் வரைவீங்க. பெட்ரூம் எங்கே, ஹால் எங்கே, எவ்வளோ சைஸு எங்கேன்னு போட்டு பார்க்குறேன், அழிச்சு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் எங்கே, ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பு. எது சமையல் பண்ணும்போது கூட, அல்லது ஒரு ஊர் போய் சேரணுன்னா அதுக்கு என்னென்ன போகணும் அப்படிங்கிறது எண்ணங்களை உண்டாக்குறீங்க. எதை செய்தாலுமே, சிருஷ்டி செய்தாலும் எண்ணங்கள் தோன்றணும். எப்படி தோன்றுதுன்னா வரிசையாக தோன்றுகிறது. அது கிரமேணன்னு பேர். ஒரு வரிசை கிரமத்தில் தான் எண்றோம். இருங்க எல்லாத்தையும் ஒரே சமயம் சொல்ல முடியாது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். எதையுமே நாம் சிந்திக்கும் பொழுது எண்ணங்கள் விட்டு விட்டு வருது. சரிங்க, ஒரு எண்ணம் தோன்றிய பிறகு அடுத்த எண்ணம் வரும்பொழுது முதல் எண்ணம் என்னாச்சு? மறைஞ்சு போச்சு. அடுத்த எண்ணம் வருது. அப்போ நான் எண்ணத்தை உண்டு பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? இந்த போர்டை தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதெல்லாம் எழுதி முடித்த பிறகு இன்னொரு எண்ணம் வருது. நான் என்ன பண்ணுவேன்? இதை தொடச்சிட்டு தான் நான் எழுத முடியும். அப்போது என்னுடைய சிருஷ்டி மெத்தடில், முறையில் எண்ணங்கள் எப்படி வருதுன்னா வரிசையில் தான் வருது. அது கிரமம் அப்படின்றோம். கிரமம், அது தமிழில் வரிசை. சரி, இந்த எண்ணங்களுக்கு தோன்றி தோன்றி மறையுது. இப்போ கதை சொல்கிறாங்க. ஒரு பாட்டி இருந்ததா, அந்த பாட்டி ஒரு கூடை நிறைய வடையை வச்சுருந்ததா, அப்புறம் அதை விற்கிறதுக்கு தெருமுனையில் கொண்டு வந்து உட்காந்தாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் காக்கா வந்தது,
ஒரு குச்சி எடுத்து வீசினாங்க. ஒரு காக்கா அதை வந்து ஒரு வடையை தூக்கிட்டு போயிடுச்சு, எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தில் போய் உட்காந்துது, அப்போது நரி வந்தது இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ பாட்டி எங்கே போயிட்டா? காண போயிட்டா. கூட வடை குச்சி எல்லாம் போச்சு. இப்போ நரி வந்தாச்சு, காக்கா இருக்குது. இப்போ காக்கா ரொம்ப அழகாக இருக்கிறியே, நீ குரல் எப்படி இருக்கும்னு நான் கேட்கணும், ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு நயவஞ்சகமாக கேட்குது. காக்கா வந்து அழகாக இருக்குதான், அது குரல் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, அதை நம்புது. அது இப்படி ஐஸ் வச்சா யாரை தான் நம்ப மாட்டாங்க. அது கான்னு கத்திச்சு விழுந்துடுச்சு. இப்படியெல்லாம் நம்ம கதை சொல்லும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கே நிற்குதா? இல்லை, நிலையற்றதாக இருக்கிறது. நிலை இல்லாமல் இருக்குது. நாம் இதுக்கு என்ன பண்ணுற ஒரு மெத்தட் வச்சுருக்குறோம். எல்லாத்தையும் ஒரு காயத்தில் எழுதி வச்சிடுறோம் இல்லையா? நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு காயத்தில் எழுதி வச்சுருவீங்க, இல்லை செல்ஃபோனில் பதிவு பண்ணி வச்சுருவீங்க. இல்லைன்னா இன்றைக்கி இத்தனை புஸ்தகம் இருக்குமா? கண்டுபிடிச்சவெல்லாம் சந்திரசேகர் எவ்வளோ எண்ணங்களை கண்டுபிடிச்சார் இந்த சூரியனை பற்றி, இதெல்லாம் அவரோட போயிருக்குமே, அவர் எண்ணமே அவர்கிட்டேருந்து மறைஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்குதே, நான் பேசுகிறேனே. எப்படி? எண்ணங்களெல்லாம் நிலையற்றவை என்பதனால அவன் நிலைப்படுத்த முயற்சிக்கிறான். அதுக்கு என்ன பண்ணணும்? தன்கிட்ட நிலைப்படுத்த முடியாது, என்கிட்ட நினைவில் இருந்தால் கூட அது மறந்து போயிடும். அதனால் நான் இன்னொரு ஊடகத்திலே அதை சேமிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் நிலையின்மை வைக்கிறது என்ன செய்கிறோம்? இதுக்கு கீழே ஒரு எழுத்து அல்லது படம், ஒலி, ஒலிநாடா, வீடியோ அப்படின்னு ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இன்றைக்கி பாருங்கள், சுவாமி பேசுறதெல்லாம் மறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, யூடியூப்பில் அதை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் மறைந்தாலும் கூட அது யூடியூப் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஒருவேளை யூடியூப்பும் மறைஞ்சிட்டாலும் என்ன ஆகும்? என்னுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எழுதி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சரவணன் இருக்கிறாரு, விஜயன் இருக்கிறாரு, இது தொலையாது. அவங்க கொண்டு போய் இன்னொருத்தருக்கு சேர்ப்பாங்க, சந்ததி சந்ததி. இந்த எண்ணங்களெல்லாம் நான் உண்டாக்கலை. வியாசர், தட்சிணாமூர்த்தி, அப்புறம் சங்கரர், அப்புறம் வித்யாரண்யர், என்னுடைய குருநாதர்கள் குருபரானந்தரும் தயானந்தரும் என்கிட்ட வந்துருக்குது. தகவல்கள் கைமாறிக்கிட்டே இருக்குது. இந்த சரீரம் அந்த நினைவுகள் அது தேக்கிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் மனிதனுடைய சிருஷ்டி முறை. இந்த எழுத்து, படம் அல்லது ஒலிநாடா அல்லது கட்டடம் கட்டி வச்சிடறான். கோயிலை பற்றி எனக்கு அறிவெல்லாம் இருக்குது. கோயிலில் நீங்கள் கட்டடமாக இப்போ நிற்கிது. இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்க கோயிலோ அல்லது பேரூரில் இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் யாரோ ஒரு அந்த கல் தச்சனுடைய எண்ணங்களுடைய பதிவுகள். நீங்கள் பார்க்குற அத்தனை சிருஷ்டியுமே எண்ணங்களுடைய திடப்படுத்தப்பட்ட பதிவுகள். எண்ணங்களை திடப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இது பேர் திருடம் அப்படின்னு பேர். தமிழில் திடம். இது நிலையின்மை, இது நிலையாக நிற்கும் அப்படின்னு ஒரு சிருஷ்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ இறைவன் இந்த பிரபஞ்சத்தையும் உங்களையும் என்னையெல்லாம் சிருஷ்டி பண்ண போகிறார். அப்போ அவருடைய நினைவு வரிசையில் இருக்குமா? நம்மளெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஆகாயம் படைப்பாரா? வாயு மெல்ல படிப்பாரா? மூச்சு என்ன பண்ணுவார் அவர்? எல்லாத்தையும் வரிசையில் பண்ணலாம் முடியாது. எழுதி வைக்கிறது பேப்பரும் கிடையாது. எனவே அவருடைய எண்ணங்கள் எல்லாம், அது பேர் யுகபத். நமது கிரமம், அவரது யுகபத். ஒரு செகண்டில் எப்படி ஒரு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே சினிமா டக்குன்னு எல்லாமே வந்துடுது இல்லை? அதில் ஆகாயம் இருக்குது, தரை இருக்குது, ஜனங்க இருக்கிறாங்க, போகிறாங்க, வாகனங்கள், தெரு எல்லாமே வந்துடுது. மெரினா பீச்சில் 2 பேர் காதலர்கள் பாடிட்டு போகிறாங்க, எம்ஜிஆர், சரோஜா தேவி. நான் ஒரு முறை பார்த்தேன். நான் மாணவனாக இருக்கும்போது பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. எல்லோரும் கூட்டமாக பார்த்தோம். அப்புறம் அவர் வந்து ஒரு வேன்லேருந்து இறங்குறாரு, அந்த அம்மையாரும் இறங்கி வராங்க. நடுரோட்டில் 2 ஒளிநாடா போட்டோன்னே கை காலெலாம் வீசிட்டு பாடினார். அப்புறம் அப்படி தாண்டின உடனே அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் பின்னாடியே ஓடணும். அப்புறம் உழைப்பாளர் சிலைக்கிட்ட அங்கே ஒரு கை இப்படி ஆட்டினார். அந்த அம்மா கூட வந்தாங்க. அப்புறம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னையா இது?
அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க. அங்கே காந்தி நடக்கிற மாதிரி எலியட்ஸ் பீச், அங்கே ஒரு ஷூட்டிங். இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது, வேலை நிறைய இருக்குது. நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அவங்களுக்கு பொழப்பு இருக்குது, எங்களுக்கு பசி எடுக்குது வெயிலில். திரும்பி வந்துட்டோம். இப்படி துண்டு துண்டு துண்டாக எடுக்கப்பட்ட படம் சினிமாவில் வரும்போது எப்படி இருக்குது? ஒரே சமயத்தில் வானம், தரை, பூமி எல்லாம் இருக்குது. அது மாதிரி கடவுளுடைய நினைவுகளெல்லாம் எப்படி வெளிவரும்னா யுகபத், சைமல்டேனிட்டி. சைமல்டேனியஸ், சமகாலத்தில், சம நேரத்தில், சம இடத்துல. அதனால் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். சரிங்க, இப்போ இந்த ஒரே நேரத்தில் உண்டான எண்ணங்கள் மறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? ஒன்றாக வரலாம், ஆனால் ஒன்றாவே போயிடுமே. அவர் ஏதாவது நிலைப்படுத்தணும் இல்லை? அதை நிலைப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு காகிதம் வேணும், ஏதாவது ஒரு பதிவு பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் இல்லையா? அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா அவர் ஒரு வச்சிருக்கிறார், அது பேர் மாயா அப்படின்னு. அந்த எண்ணத்தை மாயாவில் போட்ட உடனே அந்த மாயா இந்த பிரபஞ்சமாக நிலைப்படுத்திடுச்சு. அவர் கட்டடம் கட்டிட்டார். ஆகாயம்னு மனசில் நினச்சாரு, மாயா ஆகாயத்தை நிலையாக்கிடுச்சு. வாயு நிரம்பட்டும்னாரு, வாயு நிரம்பிடுச்சு. நெருப்பு வரட்டும், ஒளி வரட்டும்னாரு, நீர் வரட்டும்னாரு, பூமி வரட்டும், நிலங்கள் வரட்டும்னாரு, அதில் தாவரங்கள் வரட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் நினைக்கிறார் நினைக்கிறார் நினைக்கிறார், இப்படி வரிசையாக கூட நினைக்கல. யுகபத். சரி, இத்தனை இன்ஃபர்மேஷனும் அவர் ஒரே சமயத்தில் வச்சுருந்தாருன்னா அவர் புத்தம் புதுசாக இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறாரா? நம்மளாம் புத்தம் புதுசாக வந்தவங்களா? இந்த பூமி புத்தம் புதுசா? இல்லை. ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய காஸ்மாஸ், எத்தனை ஒளியாண்டுகளுடைய விஸ்தீரணம், இங்கேடைய கேலக்சியினுடைய எண்ணிக்கையில் தான் யாராலும் எண்ணிட்டு சொல்ல முடியாது. கங்கை கரையில் இருக்க மண்ணை எண்ணிடலாம், இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியுடைய எண்ணியே பார்க்க முடியாது. அது முழுக்க அவருடைய தகவல் தான். முன்பு இருந்த பிரபஞ்சம் அவர் நினைவில் பதிந்து மறுபடியும் இதை நினச்சி பார்க்குறாரு. அவர் என்ன சிருஷ்டி பண்ணி எழுதுறாரா என்ன? நம்மளை மாதிரி உபாதான காரணம் எடுத்து மண் எடுத்தெல்லாம் பண்ணுறாரா? அவருக்கு உபாதான காரணம் என்ன வேணும்? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இது தானே உபாதான காரணம். இதெல்லாம் நம்மளை இதாகணும். அப்போ அவர் முதல்ல என்ன பண்ணியிருப்பார்? உபாதான காரணத்துக்கு அதையும் அவர் தான் கற்பனையில் பார்க்கிறார். அப்போ இறைவனுடைய நிலையான மனம் தானே இந்த பிரபஞ்சம். அப்போது அவருக்கு மனம் யுகபத் சிருஷ்டி, அது எப்பொழுதும் நிலையானது, கலையாது. அது கலைவதே இல்லை. அது நிலையானதாகவும் கலையாதாக இருக்கிறதுனால இந்த எழுத்து கட்டடங்கள்லாம் தேவையில்லை. இப்போ புரியுதுங்களா? அது எப்படி சார் அவருக்கு மட்டும் நிலை? நீ வரிசை கிரமத்தில் என்றதுனால தானே நிலைப்படுத்த வேணும் தேவைப்படுது. யுகபத்து சிருஷ்டிக்கு என்ன ஆகும்? அங்கே கலைவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை உண்டாக்குனவர் கூடவே இருக்கிறார். இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்ககிட்டேருந்து தோன்றுச்சு. எங்கேருந்து தோன்றுச்சு? உங்ககிட்டேருந்து தோன்றுச்சு. எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. எங்கே மறைஞ்சது? உங்ககிட்ட தான் மறையுது. அப்போ நீங்கள் தான் எண்ணங்களுக்கு ஆதாரம், அதிஷ்டானம். நீங்கள் வரிசையாக உண்டாக்குறீங்க, அவர் ஒரே சமயத்தில் உண்டாக்குறாரு, அவர் கூடவே இருக்கிறாரு. அது எப்படி மறையும்? அது நிலையானதாச்சே. ஏற்கனவே இருந்ததை அவர் பண்ணுறதுனால கற்பனையும் கிடையாது. அது ஏற்கனவே இருந்த பிரபஞ்சத்தை அவர் பார்க்கிறார். அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்தில் பிரளயமாகும், சம்ஹாரமாகும். அந்த சமயத்தில் நாம் கற்பனையில், புராணங்களில் இது அழிஞ்சு நாசமாயிடும்னு நினைக்கிறோம். அப்படி ஆகாது, தகவலாக மாறிடும். எண்ணமாக தானே இருந்தது, அவர் எண்ணமாக மாறிவிடும். எண்ணங்களெல்லாம் அவர் நினைவில் தேக்கிக் கொள்வார். எண்ணங்களெல்லாம் சுருக்கி ஜிப் ஃபைல் போட்டு தன்னுடைய சைதன்யத்தில், அறிவில் அதை நினைவாக தேக்கிக் கொள்வார். உங்கள்கிட்ட பாருங்கள், எண்ணங்களெல்லாம் வருது. எங்கேருந்து வருது? உங்கள் நினைவுலேருந்து தானே வருது. உங்களால் இது மாதிரி யுகபத்தா பண்ண முடியுமா? முடியும்.
எல்லாருடைய கனவிலும் இறைவன் மாதிரியே நாமளும் சிருஷ்டி செய்கிறோம். அங்கே வரிசையாக ஆகாயம் தோன்றி, வாயு தோன்றி, நிலம் தோன்றி, பயிரினங்களும் அங்கே இருக்க மக்களும் எல்லாம் தோன்றி பிறகு வரிசையாக வருது. கண்ணை மூடினா கனவு வருது. நீங்களே யுகபத் சிருஷ்டி பண்ணுறீங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, அது நிலையாக இல்லை. இப்போ இந்த பிரபஞ்சம் இறைவனுடைய கற்பனை தானே, அவருடைய கனவு தானே, அது நிலையான கற்பனை. சரிங்க, இந்த கற்பனைகள் எல்லாம் எங்கேருந்து வருது? கனவு எங்கேருந்து வருதுங்க? உங்ககிட்டேருந்து தான் வருது. அது தூக்கத்துலேருந்து தானே வந்தது. தூக்கத்துலேருந்து தான் கனவு வந்தது. நனவு எங்கேருந்து வருது? தூக்கத்திலேருந்து வருது. நனவாக இருந்தாலும் கனவாக இருந்தாலும் தூக்கத்திலேருந்து வருது. தூக்கத்தில் இருந்தது யார்? உங்களை தான் கேட்குறேன். நனவும் தூக்கத்திலேருந்து வந்தது, கனவும் தூக்கத்தில் வந்தது. தூக்கத்தில் இருந்தது யார்? நான். அப்போ கனவும் நனவும் உங்களுடைய கற்பனை தானே. தூக்கத்தில் இருந்தவன் தான் நீங்கள் நிஜம். அவன் தானே உண்மை. அவன் யாரென்றால் இறைவன். அவனுடைய நனவும் கனவும் தோன்றி மறைவதாக இருக்குது. இப்படி பார்த்துங்க. இப்போ நிறைவு பகுதிக்கு வருவோம், மன தூய்மைக்கு வருவோம். இந்த பிரபஞ்சத்தை இறைவனுடைய எண்ணங்களாக பாருங்கள். எப்படி என்றால், ஒரு எண்ணம் எப்படி சார் இந்த மாதிரியெல்லாம் ஆகும்? இந்த எண்ணங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தார் சாலை, இந்த பைபாஸ் ரோடு, பெரிய பெரிய பில்டிங்கு, ஜேசிபி மிஷின், குவாரி, லாரிகள், மக்களுடைய பிரம்மாண்டமான சிருஷ்டியெல்லாம் மனிதன் வந்த பிறகு தானே. இதெல்லாம் மனிதனுடைய எண்ணங்கள் அவன் நிலைப்படுத்தி வச்சிருக்கிறான். சரி, மனிதன் வர்றதுக்கு முன்னாடி பூமி இருந்தது. உயிரினங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பூமி இருந்தது. இந்த இடத்துல உயிரினங்களே அறிவே இல்லை. அப்போ இந்த பூமியும் சூரியன் சந்திரனும் இருந்தது இல்லையா? சரி, இது அவர் சிருஷ்டி பண்ணுவதற்கு எவ்வளோ பெரிய கற்பனை வேணும்? நினைச்சா போதும். அவருடைய நினைவில் ரொம்ப எளிமையாக இருக்குது. எல்லா பொருளுமே அணுக்களால் ஆனது. அணுவை நினைச்சாருன்னா போதும், அது ஒன்றா கூடி இந்த பிரபஞ்சம் ஆகிடும். இதெல்லாம் நம்ம முன்னையே பார்த்து முடிச்சிட்டோம். நான் உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் கட்டடமும் பில்டிங்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் மனிதனுடைய எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க. நிலைப்படுத்தப்பட்ட எண்ணங்கள்னா, இது நீங்களாக நதிகளும் மலையும் காற்றும் நிலமும் இதெல்லாம் யாருடைய எண்ணம்னா இறைவனுடைய நிலைப்படுத்தப்பட்ட எண்ணம். அப்போ உங்களுடைய மனம் எப்படி இருக்குது? நிலை இல்லாமல் இருக்கிறது. தூய்மை அடைந்து கொண்டே இருக்குது, அசுத்தம் அடைந்து கொண்டே இருக்குது. எந்த மனசு தூய்மை அடைஞ்சதோ அது நிலைத்த மனமாயிடும். அந்த மனம் எண்ணியதெல்லாம் உடனே நடக்குமா? இறைவனோட மனம் மாதிரி நமக்குன்னு பிரயோஜனமோ, நமக்குன்னு லாபமோ, எனக்குன்னு ஆசையோ இல்லாமல் ஒருவன் சிந்திக்கிறான்னு வைங்க, அவன் சிந்தனை அவனுடையது அல்ல. 2 பேர் சிந்திக்கிறாங்க. ஒருத்தர் நாளைக்கு என்ன பொழப்பு நடத்துறது, என் குழந்தைக்கு எப்படி பணத்தை சேர்ப்பேன், பள்ளிக்கூடத்தை சேர்க்கறதுக்கு ஃபீஸ் எங்கே போகிறேன்றது அவனுடைய எண்ணம். இன்னொருத்தன் அதை பற்றி என்றதில்லை. இறைவன் எனக்கு கொடுப்பார், நான் உழைக்கிறேன், நான் செய்திருக்கிறேன், நாளைக்கு வேண்டிய பொருள் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். 2 பேருமே எண்ணுகிறார்கள். ஒருவன் இறைவனுடைய ஒரு தூதுவனாக, ஒரு ஏஜென்ட்டாக, வேலைக்காரனாக எண்ணுகிறான். இன்னொருத்தன் இறைவனை தள்ளியாக வச்சுட்டு நான் திட்டம் போடுவேன்னு சொல்கிறான். இந்த வித்தியாசம் பார்த்தோம்னா இறைவனுடைய சிந்தனை இவங்ககிட்ட இருக்குது, அவங்ககிட்ட ஒரு மனிதனுடைய சிந்தனையாக இருக்கிறது. இப்போ என்ன சிந்தனையில் வித்தியாசம்? 2 பேரும் ஒன்றா தான் நினைக்கிறாங்க. அவனும் நாளை பொழுப்பு தான் பார்க்குறான், இவன் நாளை பொழுப்பு தான் பார்க்குறான். ஆனால் இங்கே வித்தியாசம் என்னென்னா, இறைவனுடைய சிந்தனையாக தன் சிந்தனையை மாற்றுவது. அப்படி பார்க்குறதுக்கு என்ன சாதுரியம், என்ன சாதனம் என்பதை நம்ம பகவான் சொல்கிறத ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இறைவனுடைய மனமும் மனிதனுடைய மனமும் எப்படி வேறுபடுதுன்னு பார்த்தோம். மனிதனுடைய மனம் எண்ணங்களை வரிசை கிரமமாகத்தான் செய்யும், நிலையற்றதாக இருக்கிறது. அதை நிலைப்படுத்த உபாதான காரணத்தை அவன் கண்டுபிடிச்சு அதில் பேப்பர்லேயோ கட்டடமாகவோ பொம்மையாகவோ மாணவர்களுடைய மண்டையிலேயோ எழுதி வச்சிடறான் அப்படின்னு பார்த்தோம். இறைவனுடைய எண்ணங்கள் எல்லாம் யுகபத் சிருஷ்டி, சைமல்டேனிட்டி, ஒரே நேரத்தில்
நாம் கனவு காண்பது போல் இந்த பிரபஞ்சத்தை அவர் சிருஷ்டி செய்தார் என்று பார்த்தோம். அது நிலை இல்லாததுக்கு காரணமே இல்லை. ஏனென்றால் அது வரிசை கிரமமாக இல்லை, அழிந்து எழுதப்படலை. ஒரே சமயத்தில் எல்லாம் இருந்து கொண்டிருப்பதனால அது எண்ணமே நிலையானதாக இருக்கிறது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் ஆகாயம், சூரியன், நிலா போன்றதெல்லாம் அவருடைய எண்ணம்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவருடைய எண்ணம் நிலைப்பட்டிருப்பதனால உங்களுக்கு பொருள் மாதிரி தெரியுது. எண்ணங்கள் மெட்டீரியல் மாதிரி தெரியுது. உண்மையிலே மெட்டீரியல் நீங்கள் சொல்லதெல்லாமே எண்ணங்கள் தான். அது நிலைப்பட்டு இருப்பதனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தோன்றி மறைவதாகவும் கனவுல எல்லாமே தோன்றி கலைவதால் எண்ணங்கள் என்றால கலைவதுன்னு நினச்சிட்டீங்க. நிலையான எண்ணத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை. இந்த பிரபஞ்சம் இறைவனுடைய நிலையான எண்ணங்கள். அது நிலையான எண்ணங்கள் நீங்கள் ஒத்துக்க முடியாத ஒரே காரணம் நீங்கள் எண்ணத்துக்கு வைத்திருக்கின்ற வரையறை தான். நீங்கள் உங்களுடைய டெஃபினேஷன் எண்ணங்கள்னா தோன்றி மறையணும், டிரான்சியண்ட்டாக இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கும், அது நிலைப்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவு கட்டி வச்சுருக்கிறீங்க. அது உங்களுடைய புத்தியிலேருந்து ஏற்பட்ட எண்ணங்கள். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய ஆத்மாவிலிருந்தே தோன்றிடுச்சு. நமக்கு ஆத்மாவில் தான் தோன்றுது. அந்த விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்ல முடியாது. இப்போது இந்த முதல் பகுதி பேச்சுக்கு பிறகு மனதை தூய்மை செய்தவருக்கு என்ன வழி என்று பகவான் சொல்வதை சுருக்கமாக சொல்கிறேன். அத்தியாயம் 12 பகவத்கீதை, பக்தி யோகம். அதில் 12வது ஸ்லோகம், ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகாத் சாந்தீர் அந்தரம் அப்படின்னு சொல்கிறார். அனந்தரம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு பதமாக சொல்கிறேன். ஸ்ரேயோகி ஞான அபியாசாத். ஞான அபியாசம் மிக நல்லது. படித்தல், ஓதுதல், மந்திரங்களை சொல்லுதல், இறைவனை ஜபித்தல், அர்ச்சனை செய்தல், இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறார். ஸ்ரேயோ மிக சிறந்தது. ஞான அபியாசம், இந்த வேதங்களையோ வேதாந்தங்களையோ அல்லது வேறு கிரந்தங்களையோ நீங்கள் அபியாசம் செய்வதும், அதன் அடிப்படையில் கோயிலுக்கு போவதும், பூஜை செய்வதும் அல்லது தொண்டு செய்வதும் எது வேணால் அது நல்லதுன்னு சொல்கிறார். ஆனால் ஞானாத் தியானம் விசிஷ்யதே, அதை விட தியானம் செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். இதான் மன தூய்மைக்கு. தியானம் செய்வது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அமர்ந்து உன் மனதையே ஆராய்ச்சி செய்யணும். மனதில் எங்கே அழுக்கு இருக்கிறது, எங்கே இருந்து ஆனந்தம் இருக்கிறது, உண்மையிலே நான் திரட்டுகின்ற ஆனந்தம்லாம் எங்கேருந்து வருது, ஒரு விஷயத்திலேருந்து வருது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோன்னு வைங்க. ஒருத்தனுக்கு, ஒரு குழந்தைக்கு இந்த பொம்மை கொஞ்ச நேரம் ஆனந்தம் தருது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது, இதே வெறுப்பாக இருக்குது, இது தூக்கி போட்டுடு. ஏன்னா இன்னொரு குழந்தைகிட்ட இருக்கிற பொம்மை வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் இதை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு இது வேண்டான்னு சொல்லுது. ஒரு பொருள் மனிதனுக்கு அதே மாதிரி தான். நீ தானடா அந்த பொண்ணு வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்த, நீ 3 வருஷமாக காதலிச்சுன்னு சொன்ன, அப்புறம் நீ ஒத்த காலில் நின்றுட்டு இருந்த, இன்றைக்கி எனக்கிட்ட விடுதலை வேணும்னு கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் பிரியமாக இருக்கிறது, அந்த பொருளே பிரியம் இல்லாமல் அப்பிரியமாக மாறுகிறது. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பொருள் அப்பிரியன்னு நீ சொல்லிகிட்டு இருந்த, இன்றைக்கி அது பிரியம்னு சொல்கிற. உனக்கு இந்த பிரியத்துலேருந்து தான் உனக்கு ஆனந்தம் கிடைக்குது. ஒரு பொருள் பிரியமாக இருந்ததுன்னா உங்ககிட்ட ஆனந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு ஆனந்தம் வரலைன்னா அந்த பொருள் எனக்கு பிரியம் இல்லை. அப்போ பிரியம் அப்பிரியம்ங்கிறது ஆனந்தம் துக்கம்னு வச்சுக்குவோம். இப்போ உனக்கு சுகம் தந்தது தான் துக்கம் தருது, துக்கம் தந்து தான் சுகம் தருது. அதன் அளவில் உனக்கு பிரியமும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ சுக துக்கங்கள் எதன் அடிப்படையில் உண்டாகுது? உனக்கு இந்த பொருள் தான் சுகம் தருதுன்னா அது என்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே. சில நேரங்களில் கொடுத்து, சில நேரத்தில் கொடுக்க மாட்டேங்குது. இப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய சுக துக்கம் அந்த பொருளோ காரணமே இல்லை. நீ எந்த ஒரு பொருள் சுகம்னு சொல்கிறியோ அதை துக்கம்னு நீ தள்ளி வைக்கிற, டைவர்ஸ் பண்ணுற. அது வரைக்கும் காத்துட்ருக்கிறான்.
டைவர்ஸ் நோட்டீஸ் குடிக்கிட்டங்க, அது கோர்ட்டு முடிக்கிட்டாங்க, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிடலாங்கிறான். இப்போ இன்னொருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த பொண்ணை கல்யாணம் செய்யறது. அவன் அவன் அது சுகம்னு பார்க்குறான். இப்போ மனம் தானங்க இதுக்கெல்லாம் சுக துக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அந்த பொருள் எப்படிங்க இருக்க முடியும்? அந்த பொருள் சுகம் தரணும், எல்லாருக்கும் எல்லா நேரத்தும் சுகம் தரணுமே. சரி சரி, அந்த சுகமான பொருளை அடைவதற்கு எவ்வளோ பாடுபட்ட தெரியுங்களா? அந்த 3 வருஷம் காதல் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த பையனை கேட்டால் தான் தெரியும். அப்புறம் அது பிடிக்கலங்கிறா. அந்த சுகத்தை அடைவதற்கு முன்னாலும் துன்பம், அடைஞ்ச பிறகே அது தீந்து போயிடுமோ, இன்னொருத்தர் பிடிக்கிட்டு போயிடுவாங்களோ, மாற்றிடுவாங்களோங்கிறது ஒரு துக்கம். அது வேறு பாதுகாக்கணும். அந்த சுகம் நமக்கு சுகம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுவும் கொடுக்கவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது தாஜா பண்ணி பொருளை வாங்கி கொடுத்து பண்ணணும். எப்போங்க சுகம் இருந்தது உங்களுக்கு? துக்கம்தான் இருக்குது. உண்மையிலே இந்த விஷயத்திலிருந்து, இந்த பிரியத்திலிருந்து நமக்கு சுகம் வருதுன்னா அது நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் இதை தியானம் பண்ணுங்கிறார். தியானாத் அடுத்து சொல்கிறாரு, தியானாத்து, இந்த தியானம் செய்வதை விட இன்னொரு உயர்ந்தது இருக்குது அப்படிங்கிறார். கர்ம பல தியாக அப்படிங்கிறார். கர்ம பலத்தை தியாகம் செய்து வருது இன்னும் உயர்ந்ததுங்கிறார். நான் சொன்னேன் மனம் தூய்மைப்படுறதுக்கு என்ன சொன்னேன்? தியாகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தியாகத்தை அவர் சொல்கிறார். மனம் தூய்மடையணும்னா தியாகம் தாண்டா முக்கியம். அது என்னன்னா, எதை தியாகம் பண்ண சொல்கிறேன்னா, கர்மத்தை தியாகம் பண்ணாத, கர்மத்திலேருந்து வர லாபத்தை தியாகம் பண்ணு, ஆனால் நஷ்டத்தை தியாகம் பண்ணு. பலனை நீ கருதாதே, பலன் கருதி கர்மம் செய்யாதே அப்படின்னு தான் சொல்கிறார். பலனை கருதாமல் கர்மம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தப்பார். 2 பேர், ஒரு 2 பெயிண்டரை வாங்கி கொடுத்துருக்குறோம். இதாங்க இந்த பில்டிங், இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லாம் பேசி வச்சுட்டோம். பேசிட்டு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பெயிண்டருக்கு கொடுத்துருக்குறோம். டைமும் 9லேருந்து 5 மணி வரைக்கும். இது தான் நம்ம கான்ட்ராக்டு பண்ணுறோம். முடித்த உடனே 1000 ரூபாய் கொடுக்குறோம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், 4:30 மணிக்கே ப்ரெஷ்ஷை கழுவுறான். ஏன்னா 5 மணிக்கு மேலே ப்ரெஷ் கழுவினா எனக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதனால் அதை சீமெண்ட்டில் போட்டு அது க்ளீன் பண்ணி அதெல்லாம் முடிச்சு வைக்கணும். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், இந்த மீதி பெயிண்ட் இருந்ததுன்னா அது கெட்டு போயிடுமே, அடித்து முடிச்சிடறேனேங்கிறான். உனக்கு 1000 ரூபாய் தான், எனக்கு 1000 ரூபாய். நீ முதல்ல உன் ப்ரெஷ்ஷை கழுவிட்டு வெளியே வா, அப்புறம் உன்னால் நான் என்ன திட்டு வாங்குவாங்க. இல்லை, எனக்கு கர்மம் தான் முக்கியம். நான் ஒரு குட் பெயிண்டர். ப்ரெஷ்ஷை எப்படி பாதுகாக்கணும், பெயிண்ட்டை மிச்சம் பண்ணாமல் எப்படி செய்யணும், எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் செய்வேனே தவிர பலன் எனக்கு கிடைக்கும். நான் பேசினபடி கொடுத்துருவார் முதலாளி. ஆனால் என்னுடைய தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கர்மத்தை நான் அவர் இருந்தாலும் செய்வேன், இல்லாவிட்டாலும் செய்வேன். அவர் இருக்கும்போது மட்டும் அவன் பெயிண்ட் பண்ணுறான். அவர் எப்படி போன உடனே மெதுவாக இருக்கிறான். இன்னும் நாளைக்கு இருந்தால் இன்னொரு 1000 ரூபாய் கிடைக்கும் இல்லை, நீ ஒரே நாள் அடித்து முடிச்சுட்டா நமக்கு லாபம் இல்லையாங்கிறான். இப்போ 2 பேர் இருக்கிறாங்கல்ல, இவனுடைய மனோபாவம் எப்படி இருக்குது, இன்னொருத்தைய மனோபாவம் இருக்குது. இவன் கர்மத்தில் பலனை எதிர்பார்த்து இவன் கர்மம் செய்கிறான். இவனுக்கு பலன் தான் முக்கியம். அந்த பலன் எவ்வளவுக்குள்ள அதிகப்படுத்த முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கர்மத்தை அவன் அரை குறையாக செய்கிறான், தள்ளி போட்டு செய்கிறான், 3 நாளைக்கு இழுக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு டியூட்டி நான் பேசுறது இந்த பில்டிங் முடிக்கணும், பெயிண்ட்டை பேஸ் பண்ணுவோம், அதுக்கு அவர் சம்பளம் கொடுக்குறார். அது கொடுப்பாரோ கொடுக்கலையான்னு இல்லை, என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். இது பேர் கர்ம தியாகம் இல்லை, கர்ம பல தியாகம். சன்னியாசின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் கர்மத்தையே தியாகம் பண்ணிட்டான். கர்மம்னா என்ன? கடமைகள்னு அர்த்தம். கடமைகள் எப்போ வரும்? உரிமைகள் இருக்கும் பொழுது. உரிமை இல்லாத இடத்துல கடமை ஏதாவது இருக்குதா? அப்போ கடமை எல்லாமே உரிமையை சார்ந்து இருக்கிறது. இந்த கர்மயோகி உரிமையை தியாகம் பண்ணிவிட்டு கடமையை செய்கிறான். சன்னியாசி உரிமை மட்டும் இல்லை, கடமையே தியாகம் பண்ணுறான். அப்போனா அவன் சோம்பேறியா அப்படின்னா அவன் இல்லை. இந்த தியாகியை விட அவன் சிறந்தவன். அவன் கர்மத்தை செய்துகிட்டே இருக்கிறான். நீங்கள் தான் சொன்னீங்க கர்மத்தை தியாகம் பண்ணுறாரு. அவன் கர்ம பலனையும் விட்டுட்டாரு, கர்மத்தை விட்டுட்டார். எப்படி சார் அது மாதிரி கர்மம் செய்துக்கிட்டே விட முடியும்னா, நான் செய்யலை, இறைவன் செய்கிறார். என் கடன்
பணி செய்து கிடப்பதே. ஏன்னா நீ வந்து கர்மத்தை லாபத்துக்கு செய்கிற, உன் உடம்பு ஒயாமல் கர்மம் செய்த, அதுக்கு என்ன லாபம்? உன்னுடைய சிறுநீரை நீக்கிக்கிட்டே இருக்க, அதுக்கு என்ன லாபம்? உன் இதயம் பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் துடிக்குதே ஓயாமல், அதுக்கு என்ன லாபம்? இரத்த குழாய்கள் ரத்தத்தை பாய்ச்சுதே, நோய் கிருமிகளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதே, உன் மூளை ஓயாமல் வேலை செய்யுதே, உன் சுவாசம் தொடர்ந்து நடக்குதே, நீ உண்ட உணவு என்னவா இருந்தாலும் அது வயிறு சகிச்சுக்கிட்டு அது ஜீரணம் பண்ணி சத்தை பிழிஞ்சு உனக்கு கொடுக்குதே, நீ எதாவது கர்மம் செய்தியா? அதெல்லாம் யார் செய்தது? நான் செய்தேன்னு ஏதாவது சொல்லுதா? ஒரு இதயம் சொல்லுதா நீ இத்தனை நாள் உழைச்சனே, எனக்கு நீ ஒரு நாளும் பாராட்டலையே, ஒன்றும் சொல்லவே கேட்கலையே? அதெல்லாம் கர்மத்தை தியாகம் செய்யலை, கர்மத்தை வைத்து கொண்டு பலனையும் நான் செய்தேங்கிற எண்ணத்தை தியாகம் பண்ணியிருக்குது. அப்போ இந்த சரீரம் நமக்கு புத்தி சொல்லுது, இந்த பிரபஞ்சம் நமக்கு புத்தி சொல்லுது, செடி கொடி தாவரங்களெல்லாம் சொல்லுது, கர்மத்தை செய்து கொண்டே கர்மத்தை நான் செய்தேங்கிறத தான் விட்டுடுச்சு. அதனால் கர்மத்தை என்ற சன்னியாசியம் யாருன்னா, நான் செய்கிறேன்ற எண்ணத்தை விட்டு நான் இந்த கைகளுக்கு உண்டான பலனுக்கு உரியவன் என்றதையும் விட்டுட்டான். ஸோ உரிமையும் விட்டுட்டான், நான் செய்தேங்கிற உண்மையை விட்டுட்டு கடமையை செய்துக்கிட்டு இருக்கிறான். அது பேர் சன்னியாசின்னு பேர். நீங்கள் சன்னியாசியை தப்பாக நினச்சிடாதீங்க. அவன் கடமையை துறந்து விட்டவன் தியாகி, பலனை துறந்தவன் கடமையை வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் செய்தேன்னு இருக்கும், அதனால தானே கூலி அவன் வாங்கிட்டு போகிறான் அந்த பெயிண்டர். ஆனால் கடமையும் செய்து கொண்டு கூலியையும் விட்டுட்டு நான் செய்தேன், அப்படி யார் பெயிண்ட் பண்ணுற? சரீரம் செய்துச்சு, இறைவன் செய்தார் அப்படின்னு யார் ஒருத்தன் இருக்கிறானோ அவன் மனம் தூய்மை அடைகிறது. அதை சொல்கிறார். தியானாத் கர்ம பல தியாகம், தியானத்தை விட கர்ம பலத்தை தியாகம் செய்வது. அப்புறம் சொல்கிறாரு தியாகாத், இந்த தியாகத்தை விட சிறந்தது ஒன்று இருக்குதுங்கிறார். அதை நீ செய்துட்டினா சாந்தி அனந்தரம், உனக்கு மன நிறைவு, மன தூய்மை, அமைதி, அது நிரந்தரம், அனந்தரம், இடைவிடாமல் இருக்குமா. இடைவிடாமல் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். கால இடைவெளி என்று மேலான அமைதி கிடைக்கும். எல்லாரும் தேடுவது அமைதி, அமைதி, மன அமைதி வேணும். ஆனந்தம் கூட உனக்கு அமைதி தரதில்லை, அது போயிடுமேன்னு பயந்துடுது. என்னுடைய ஆனந்தத்தோடு இன்னொருத்தருடைய ஆனந்தம் அதிகமாக இருக்குதேன்னு பார்க்கும் பொழுது என் ஆனந்தம் கம்மியாயிடுச்சு. நான் ஆனந்தம் நினச்சி நான் போனேன், ஆனால் அந்த சமயம் என்னுடைய நண்பனுக்கு இதை விட அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என் ஆனந்தம் தரமட்டமாக போயிடுச்சு. ஆனந்தம் கூட இல்லை, ஆனால் நிம்மதி தான் எல்லாருமே தேடுகிறார்கள். மதி என்றால் மனம், அது நிர்மதி ஆகணும். மனம் தன்னுடைய ஆசைகளையும் செயல்களையும் நிறுத்தி கொள்ள வேண்டும், அது பேர் நிர்மதி. நீங்கள் கர்மெல்லாம் முடிச்ச பிறகு எப்படி இருப்பீங்க? நிம்மதியாக இருக்க சார். அப்போ மனம் என்ன பண்ணுது? ஒன்றும் செய்யலை, சும்மா இருக்குது. சும்மா இருக்கிற மனசு பேர் தான் நிம்மதியின் பேர், நிர்மதி. அந்த நிர்மதி அமனஸ்கம், மனமில்லாத நிலை, அமனீய பாவம், பிராமி ஸ்திதி, ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்லாம் பல பேர் கொடுக்குறாங்க. இதை அடைவதற்கு இந்த ஒரு ஸ்லோகம் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸ்ரேயோகி ஞான அபியாசம், ஞானாத் தியானம் விசிஷ்யதே, தியானாத் கர்மபல தியாகம், தியாகாச்ச சாந்திர் அனந்தரம். இந்த தியாகத்தினாலே நீ நிலையான சாந்தியை நீ அடைகிறாய், மனம் நிறைவே அடைகிறாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மனம் எப்படி இருக்கும் அப்படின்றத சுருக்கமாக சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். அந்த மனம் எப்படி இருக்கும்னு சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதை கேட்டு. இந்த மனம் எனக்கு கிடைக்காதா, இப்படி ஒரு மனம் எனக்கு வராதா அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய ஒரு உரையை ஒரு கொடுக்குறார் கண்ணன். அத்வேஷ்டா சர்வபூதானா, 13வது ஸ்லோகம். எல்லா உயிர்கிட்டும் துவேஷமே என்பதே இல்லையா, அவருக்கு வெறுப்புன்றதே இல்லையா. கரப்பாம்பூச்சை பார்த்தா சேச்சி அப்படிங்கிறோம், கொசு பார்த்தா பண்ணுறோம், எறும்புகள் வந்துருச்சுன்னா இந்த எறும்பு தொல்லையே தாங்க முடியல. எந்த உயிரை பார்த்தாலும் ஒருத்தர் பஜனை பண்ணிட்டு போகிறாங்க, இவங்களால வேலையே கிடையாது, என் நேரம் சாமி சாமின்ட்டு எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க.
ஒருத்தன் துறவியை பார்த்தா இதெல்லாம் பொய் நடிப்புங்கிறான். எல்லாம் எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு, ஒரு குறை இதை பார்க்குறான். இவன் என்ன சொல்கிறான், உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த தியாகத்தினாலே அத்வேஷ்டா, துவேஷம் என்பதே இல்லாமல் எதுகிட்ட சர்வபூதானாம் என்னதான் இருக்கும். அப்புறம் மைத்திர கருணச்ச ஏவ, அந்த மனசில் எப்பொழுதுமே நட்பு இருக்குமா, மைத்ரி மைத்ரி பாவம் இருக்குமா, எப்பவும் கருணை இரக்கமாக இருக்குமா. ஐயோ நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா, இந்த துடிக்கிறானே நமக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, ஃபோன் கால் போட்டு யாராவது கூப்பிடலாமா, ஏதாவது தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு எறும்பு தண்ணியில் தத்தளிச்சதுன்னா உடனடியாக விரலை விட்டு அந்த அப்படியே எறும்பை மெல்ல தூக்கி அந்த ஈரெல்லாம் காய விட்டு அப்படி ஓரமாக வச்சுட்டா அதுவே இறங்கி போயிடும். நீங்கள் தட்டினீங்கன்னா அதுவே அதுக்கு வலிக்கும். அப்படி வச்சிட்டோம்னா போகும். அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லும், என்ன இவ்வளோ ஈரமாக இருக்குது உடம்புன்னு. கடவுளை பார்த்தேன், நான் மூழ்கி செத்துட்டு இருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு என்னை எப்படி கண்மூடி கண் திறக்கிற நேரத்தில் நான் இந்த இடத்துல வெளியே இருக்கிறேன். கடவுளை நீ பார்த்தியா? ஆமாம். யார் ஒருவன் அந்த எறும்பை காப்பாற்றினானோ அந்த எறும்புக்கு அவன் கடவுள் தான். அதுதான் மைத்ரி, கருணா, கருணை. சார் இனிமேல் மீன் சாப்பிட முடியாது, சிக்கன் சாப்பிட முடியாது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் பயம் வரலாம். வரட்டும் வரட்டும். ஏன்னா ஒரு கோழியை நம்ம சாப்பிடும்போது அந்த குஞ்சுங்கள்லாம் அம்மா எங்கே காணும், சாயங்காலம் வருவாங்களா தெரியல அப்படின்னு தான் சொல்லும். தாய் இல்லாமல் எத்தனை குழந்தைங்க இருக்குதோ, பால் இல்லாமல் எத்தனை கண்ணுக்குட்டிங்க அழுதோ, அது கொஞ்சம் நினச்சாவது பார்க்கலாம்ல. அதுங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்கள் குடிக்கலாம்ல. இப்போ தாவரங்களை சாப்பிட்லாமான்னா தாராளமாக. ஒரு மரத்தில் எத்தனை பழங்களை நீ சாப்பிட்டாலும் அது விதைக்கு போட்டுட்டு அது முளைச்சி அது வந்துடுது. அது நன்மை தான் செய்கிறோம், அப்படி செய்கிறோம். மைத்திர கருணா ஏவச்ச, அந்த மனசில் நிர்மமோ நிரகங்காரோ, நான் எனதுங்கிறது எண்ணமே இருக்காதான். நான் செய்தேன், எனக்கு இது உரிமை அப்படின்னு அவன் செய்யவே மாட்டான். அந்த மனம் தூய மனம், அது இறைவனது மனம். சமதுக்க சுக சமி, அவன் சுகம் துக்கம் இரண்டத்தையும் சமமாக எடுத்துக்கிறானா. அப்புறம் சமின்னு வேற சொல்கிறார். சம சுக துக்க ரெண்டுத்தையும் சமமாக பார்க்குறானா. அவன் மனம் அப்படி அமைதியாக இருக்குது. ஒரு காலத்தில் இது துக்கம்னு வந்துடுச்சுன்னா ஒப்பாரி வச்சிட்டு இருப்பான், 10 பேர்கிட்ட கேட்பான், யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, உங்களுக்கு வந்தால் நல்லா இருக்கும், எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்லாம் வந்து குறைபட்டுட்டு இருந்தான். இன்றைக்கி அதை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறான். சுகம் வந்துடுச்சுன்னா உடனடியாக 4 இடத்துக்கு ஃபோன் பண்ணி தபால் போட்டு நியூஸ் பேப்பரில் விளம்பரம்லாம் கொடுக்குறான். காது குத்து விழா, பிறந்த நாள் விழா, வருகிறார், வரப்போகிறார் அப்படின்னு போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க. சுகம் வந்துடுச்சுன்னா தலைகால் தெரியல, துக்கம் வந்துடுச்சுன்னா ஒரே ஒப்பாரி. இவன் சமமாக பார்க்குறான். அவர் சுகமாக இருக்கிறாரு துக்கமாக இருக்குன்னு தெரியவே மாட்டேங்குது. அமைதியான மனம். க்ஷமி, இதுதான் ரொம்ப முக்கியம். க்ஷமின்னா மன்னித்தல். யார் எந்த தப்பு செய்தாலும் மன்னிக்கிறது தான் மிகப்பெரிய குணம். இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது. சந்துஷ்ட, சததம் யோகி, யதாத்மா, திருட நிச்சய அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போகுது. பகவான் கண்ணன் நேரம் இருக்கும்போது இந்த அத்தியாயத்தை பார்ப்போம். தூய மனசு எப்படி இருக்கோங்கிறத 2 ஸ்லோகத்தில் அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம பார்ப்போம். நமக்கெல்லாம் அப்படி இருந்தால் நல்லா தானே இருக்கும். அந்த மனசாட்சி என்ன சொல்லும்? ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அந்த மனசாட்சி முதல்ல இந்த பொய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஒருத்தன் கலெக்டர் ஆனவன், அவன் மனசாட்சி என்ன சொல்லும்? இந்த தியாகியினுடைய மனசு எப்படி இருக்கும்? மனசாட்சி ஓய்ந்து போயிடும். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. தெய்வத்தின் சாட்சி மனசாட்சின்னு 2 இருக்குதானே? இல்லை. எந்த மனசாட்சி இந்த மனசில் ஒரு குற்றமும் இல்லையோன்னு சாட்சியாக நிற்கிதோ அது சாட்சாத் தெய்வம் தான். இறைவன் மனமோ மனிதனின் மனமோ ஒன்றாகும் இடம் மனசாட்சி. இறைவன் சாட்சியின் எவன் வாழறானோ அவன் இறைவனுக்கு நிகரானவன்.
தெரிஞ்சுக்கிட்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.